இது ஃபுல்லா எங்க அம்மா வீட்ல போட்டிருக்கிறது. நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வந்தது? உங்க அம்மா வீட்டு போட்டதா இருந்தா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியே போறப்ப போடணும். இப்ப வீட்டுக்குள்ள வரதுக்கே இவ்வளவு நகை அள்ளி போடணுமாக்கும். ஏன் உங்க அம்மா மட்டும் நெக்லஸ் போட்டிருக்காங்க, அது மட்டும் பெருசா தெரியலையா? உங்க அம்மா எப்பவுமே கழுத்தோட நெக்லஸ் போட்டிருப்பாங்க. இப்ப நடுவுல நெக்லஸ் விட்டு திரும்பி வாங்கியிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. அதே மாதிரி இதுவும் பெரிய தப்பு இல்ல. பேசாம வாய மூடு. இல்ல உனக்கு எனக்கும் சம்மதமே இல்ல. நீ எல்லாம் பேசவே கூடாது. பேசாம ஓரமா போய் நில்லு. யார போய் ஓரமா நில்லுங்கிற? இது எங்க வீடு. ஆமா இது உன் வீடு தான். இது உங்க அம்மா வீடு. இது என் வீடு. உன் வீடு தான் தனியா இருக்கே. அப்புறம் என்ன? பேசாம போயிரு. என் கையில சிக்கனா அவ்வளவுதான் நீ. ஆமா நீதான் பெரிய ராட்சசி ஆச்சே. உன் கையில சிக்கனா அவ்வளவுதான் நானும். அமலா, எதுக்குமா அப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இருவேன். யாரு? நான் வாக்குவாதம் பண்றேனாக்கும்? அவங்க நம்மளை பத்தி பேசுறதா அவனுக்கு காதல கேட்கலையா உனக்கு? அவங்கள எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. என்ன வந்து திட்டிட்டு இருக்க? மற்றவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், சரியா? அதுக்காக நம்மளும் அதே மாதிரி கத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்கோமே, நமக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லு? அதான் சொல்றேன். ஒருத்தவங்க ரொம்ப கோவப்படுறாங்கன்னா நம்ம அமைதியா போய் இன்னும் விலகிடணும். அதெல்லாம் இங்க இருந்து விலகி போக முடியாது. என்னென்ன பேச்சு பேசுறாங்க? அதுவும் அம்மா பத்தி இப்பெல்லாம் பேசுறாங்க. அது என்னை பத்தி பேசுறாங்க. நான் எப்பயாவது என் அம்மா வீட்டுக்கு வரேன், அதுக்கே இப்படி பேசுறாங்கன்னா எங்களுக்கு என்ன ஆகுறது? இது சண்டை எனக்கு என் மாமியாருக்கும் தான், சரியா? எனக்கு இதெல்லாம் சம்மதமே இல்லை. நீ பாட்டுக்கு போய் உன் பிள்ளைய பாரு. இப்போ என்கிட்ட நீ கோவத்தை காமிக்காத, அப்புறம் அவ்வளோதான். இப்போ நான் திருப்பி உங்ககிட்ட கோவத்தை காமிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீங்கள் இருக்கவே முடியாது. பேசுறதை பேசிக்கிட்டே இருந்தா தான் இப்படிதான் வழக்கு வந்துட்டே இருக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், இங்க இருந்து கிளம்பு முத. யோ பாரியா, உன் முன்னாடியே உங்க அம்மா இப்படி பேசுறாங்கன்னு. என்னமோ சொன்னில எங்க அம்மா அப்படி பேச மாட்டாங்க இப்படி பேச மாட்டாங்கன்னு. இப்ப பாரு, என்னமோ என்னைய வீட்டை விட்டு போன்னு துரத்தி விடுறாங்க. இப்ப என்ன சொல்றியாக்கும்? நான் என்ன தப்பு பண்ணேன் இங்க இருந்து போறதுக்கு? அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வீட்டை விட்டு போன்னு சொன்னாங்களே, அதுக்கு ஏன் அப்படி சொல்லணும்ட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவேன். இங்க எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா. என்னையா பேசிட்டு இருக்க? என்னை அவமானப்படுத்திட்டாங்க. அதுக்காக எப்படி நான் சட்டின்னு வீட்டுக்கு வர முடியும்? நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டே இருக்காது. ஆமா பேசாம கோவம் வந்துடாமா. நீ வாய் முடிட்டு ஓரமா போய் நில்லு. நான் எதுவும் பேச வேணாமா? நீ எல்லாத்தையும் பேசிக்கிட்டியா? இங்க எதுக்கு வந்தியாக்கும்? அதை பேசலாம மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்காக பேசியானா இங்கே வந்து உங்க அம்மாக்கு அப்பாக்கும் உட்காந்து தங்கச்சிங்க பேசிட்டு இருக்க? உனக்கு 3 வேளை சோறு யார் போடுறது? நான் தானே. உனக்கு காப்பி போடுறதுல இருந்து பாத்திரம் வளர்க்கறது எல்லாம் பண்றது, துணி துவைக்கிறது எல்லாம் நான் தானே பண்றேன். இப்ப எனக்கு தான் நீ பேசி ஆகணும். ஆமா ஆமா. இப்ப வாயை முடிட்டு எனக்காக என்ன பேசணுமோ பேசு. என்ன பேசுறது? ஏன்ட்ட கேக்குறீல என்ன பேசுறேன்னு? உங்க அம்மாட்ட போய் சொல்லு. பாப்பாவை இப்படி சொல்லலாமா, ஏமா இப்படி சொன்ன, தப்புமா அப்படின்னு மன்னிப்பு கேட்க சொல்லு. யார் பாப்பா? நீ ஆக்கும். உனக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ்வளவுதாண்டி உனக்கு. இங்க பாரு, வாடி பொடின்னு பேசினா மரியாதை இல்லாம உனக்கு. எங்க அம்மாக்காக நான் பேச வந்திருக்கேன், என்னைய ஓரம் கட்டுறதுக்கு நீ யாரு? நீ யாரா? இப்ப தெரியாதுடி. நாளைக்கு உன் புள்ள வந்திருக்கீல, அதுக்கு சீரசனை செய்ய இந்த அத்தைக்காரியம் வந்தானுல. நீ ஒன்னும் வர வேணாம். எங்க அண்ணன் மட்டும் வந்து செஞ்சா போதும். உங்க அண்ணன் மட்டும் செஞ்சா போதும், நான்லாம் வர வேணாம். பாத்தியாயா? கேட்டியா நல்லா உன் தங்கச்சி எப்படி பேசுறான்னு? நீ மட்டும் போதுமா, நான் வேணாமா. அமலா ப்ளீஸ்மா, கொஞ்சமா அமைதியா இரு. எல்லாம் அமைதியா இருக்க முடியாது. அவங்க பேசுறத கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க, அப்பதான் நான் அமைதியாவேன். என்ன பேசுறதுக்கு அவங்க யாரு? என்னை பத்தி பேச என்ன ரைட்ஸ் இருக்கு? அவங்க ரொம்ப ஒழுங்கானவங்களா? என்னைய பார்த்து ஒழுங்கான்னு கேட்டியே, நீ ரொம்ப ஒழுங்காரடி. உன் மாமியார் கூட சண்டை போட்டு இங்க வந்து இருக்கிறவ என்னைய வந்து பேச வந்துட்ட. நான் என்னமோ பண்றேன், எப்படியோ வாழ்றேன். உனக்கு என்ன வந்துச்சு? ஏண்டி அதுவே ஒரு சாக்கடையில அந்த புழு மாதிரி எதையாவது பேசிட்டே இருக்கு. நீ எதுக்குடி அவகிட்ட வம்பு கட்டிட்டு இருக்க? நீ பேசாம இருமா. இவகிட்டலாம் இப்படிதான் பேசணும். பேசாம உள்ளார போ, நான் அம்மா பாத்துக்கிறேன். நான் உன்னை விட்டு உள்ளார போக மாட்டேன். போடி, நான் பாத்துக்கிறேன். அதான் அப்பா இருக்கார்ல. போமா, அதெல்லாம் போக முடியாது. அப்பா என்னமோ பண்ணு போ. வாயை மூடிட்டு பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். அம்மாலா பேசாம நீ வீட்டுக்குள்ளார போமா. போய் பிள்ளைங்களை பாருப்போ. அதான் அப்பா நான் இருக்கேல, நான் பாத்துக்கிறேன். ஏன்பா நீங்களும் அம்மா மாதிரியே பேசுறீங்க? நீங்களே உடம்பு முடியாதவங்க, நீங்க என்னத்த பேசுவீங்க? சும்மா நிருங்கப்பா. பேசாம போயிடலாம் வாடி நம்ம வீட்டுக்கு. இப்போதே எனக்கு தான் நேரம் ஆகுது. கடையில் ஒரு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, நானும் போய் பார்க்க வேணாமா? ஒன்னும் இல்லாத பிரச்சனைக்கு இப்படி வந்து நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கணுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எனக்கு பெரிய மானக்கேடு. இது ஒன்னும் இல்லாத பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை முடிஞ்சாதான் இந்த வீட்டை விட்டு நான் வருவேன், இல்லைன்னா இங்கே தான் இருப்பேன். சரி, என்னதான் முடிக்கணுங்கிற? நான் பேசியாச்சே, அதான் இவ்வளவு தூரம் பேசியாச்சே, இனிமே என்ன பேசுறது? ஏதாவது அமைதியா இருக்குன்னு சொன்னாலும் நீ வாய மூட மாட்டேங்கிற, ஏதாவது கோமா பேசிடுற. ஆமாயா, நான் மட்டும் தான் கோமா பேசுறேன். மத்தவங்க யார் பேசுறதா உனக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது. சரி, அப்ப நான் வேணா கடை கிளம்புறேன். நீ முடிச்சுட்டு வேணா 6 மணி வரியா? என்னது 6 மணி வரதா? வரப்பா நம்ம 2 பேர் தானே வந்தோம். ஆமா. அப்ப போறப்பையும் 2 பேரும் சேர்ந்து தானே போனோம். என்னை விட்டு நீ மட்டும் போறேங்கிற? இப்போ ஒரு பிரச்சனைக்கு முடிவு வர மாட்டேங்குதே, அப்ப நான் என்ன பண்றது? உனக்கு வேலையில வெட்டி இல்ல, உனக்கு வேலையில வெட்டி இல்ல. போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட கூட சொல்லிடுவேன். ஆனா நான் அப்படி இருக்க முடியுமா? கடையில எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. எல்லா வேலையும் கடைப்பையன் சதீஷ் தான் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நான் போனேன்னா கடையில கஸ்டமரா வருவாங்க. யார் பாக்குறது? அதை அவன் வேலையை பார்ப்பான கஸ்டமர் கவனிப்பானா? அதெல்லாம் முடியாது. என் பிரச்சனையை தீர்த்துட்டு உன் கஸ்டமர் போய் நீ பாரு. இது ஒண்ணும் இல்லாத பிரச்சனை, இதை போய் பெரிய சண்டையா மாத்திரிய நீ. யோ யார் சண்டையா மாத்துறது? பேசாம வாயை மூடிட்டு உங்க அம்மா கிட்ட எனக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு. லட்சுமி, ஒரு வார்த்தை மன்னிப்பு, இது கேட்டா உனக்கு என்ன வந்துச்சு? அப்பா என்னப்பா பேசுறீங்க? அவதான் வெக்கம் கேட்டவ, என்னமோ பேசணும்னு பேசுவா. நீங்க பாட்டுக்கு அம்மா மன்னிப்பு கேட்கன்னு சொன்னா? அதனாலதான் உன்னை சொன்னேன் உள்ளார் போன்னு. இருக்கிறதுனாலதான் உங்க அம்மா ஓவரா ஆடுறா. ஆமாப்பா, நான் இருக்கிறதுனாலதான் அம்மா ஓவரா ஆடுது. இப்பெல்லாம் தெரியாது யாருமா உங்களுக்கு. நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. இப்ப எதுக்கு என்ன ஏசிட்டு இருக்கீங்க?
நீ ஒன்றும் சொல்லலம்மா. உள்ளார போய் ரெஸ்ட் எடுன்னு தான் சொல்றது. புள்ள இருக்கு, அதை போய் பார்ப்போ. ஏன்ப்பா நீ வேற என்னையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அதான் சொல்லிட்டேன், நாங்க பாத்துக்கிறோம், நீ போமான்ட்டு. இந்த குடும்ப பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புவேன். இந்தாங்க, என்னங்க பேசுறீங்க? சொல்லிட்டீங்களப்பா, உங்க வாயாலே சொல்லிட்டீங்களே என் குடும்ப பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்புன்ட்டு. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது நியாயமே இல்லதான். உங்க மனசுல உள்ளதான் வாயிலே வந்திருக்கு. நான் 4 நாளாவது எப்படா அந்த வீட்டை விட்டு போவேன் தான் நினைக்கிறீங்க. நான் கிளம்புறேன்ப்பா, இந்த வீட்டை விட்டே போறேன். என்ன நல்லா சீனி இழுக்கிறியே, இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்படி இருந்தா என் அப்பாவை என் பிரச்சனை நாங்க பாத்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்ல வச்சில. நான் அழுத மாதிரி நீ ஒரு நாள் நல்லா அழுவ பாரு. பாப்போம், நானும் இப்படி உட்காந்து அழுவ மாட்டேன். ஆமா நீயாவது அழுறதாவது, நீயா எல்லாத்தையும் உட்காந்து அழுவ வச்சிருவியே. நான் வரேன்ப்பா, என் பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் வீட்டுக்கு போறேன். என்ன பேசிருக்கீங்க? பெத்த பொண்ணுகிட்ட இப்பெல்லாம் பேசுவாங்க? நமக்காக பறிஞ்சு பேசுறா. மருமாவ என்ன கிளிக்கிறா? பெத்த பொண்ணு நமக்காக பேச வந்தவ, அவளை போய் இப்படி சொல்லாமா நீ? ஐயா நீ வயசான காலத்தை கூட எப்படி பேசவும் தெரிய மாட்டேது. சரியான கூறு வாழை தெரியல உனக்கு. உங்களால புள்ள வேற வீட்டை விட்டு போறேங்குது, என்ன சொல்றதுனே தெரியல. என்னமோ பேசி முடிவு பண்ணிக்கோங்க, போங்க. நான் என் பிள்ளைய போய் பாக்குறேன். சாரிப்பா, இதனால வீட்டுல வேற பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. பாருங்க, அவங்களா வேற கோச்சிட்டு வீட்டை விட்டு போறேங்குது. தங்கச்சி ஒரு நாள் கோவமா இருந்தாலும் மத்த நாள் பாசத்தோட அப்பான்னு வந்து பேசும். இதா பெருசுப்படுத்தார விடு. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலப்பா, விடுடா பாத்துக்கலாம். அம்மாடி புஷ்பா. சொல்லுங்க. என்னடி சொல்லுங்க, பல்லு முறையெல்லாம் உடச்சிருவேன் பாத்துக்கோ. சொல்லுங்க மாமான்னு கேளு. என் வாயி என் பல்லு, நான் எப்படி வேணா என் மாமாட்ட பேசுவேன். உனக்கு என்ன வந்தது? என்னடா மரியாதையா வாங்கன்னு சொல்லுதுல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இதனால நீ சண்டை போட்டு இருக்காத. அம்மாடி, உங்க அத்தை பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படியா? பரவாயில்ல மாமா. என்ன ஒரு ஆக்டிங், இப்ப மட்டும் வாங்க மாமான்னு சொல்ல வருது. யோ சொட்ட, நீ கொஞ்சம் வாய முடிச்சிரு. நான் பேச வந்து இப்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு பத்தியா, என்னைய சொல்லணும். அதனால நீ எது பெருசா நினைச்சுக்காதம்மா. சரி மாமா. அத்தைக்காக நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். வேற எதுவும் வேணுமா உனக்கு? அப்பா, நீங்க தான் பெருந்தன்மையோட மன்னிப்பு கேட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம் மாமா. அத்தை கூட அப்படி இருக்க மாட்டாங்க, ரொம்ப கராரு. ஆனா நீங்க அப்படி இல்ல மாமா, எவ்வளவு விட்டு கொடுத்து போறீங்க. பரவாயில்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். நான் தப்பு பண்ணல, அதுக்காக அத்தை மூலியமா நீங்க மன்னிப்பு கேட்கறீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆமா நீ தப்பு பண்ணலையாக்கும். பேசாம வீட்டுக்கு வாடி உடனே கவனிச்சுக்கிறேன். வீட்டுக்கு வந்து வெயிலுக்கு உனக்கு பழைய சுருத்து கொடுக்குறேன் வா. இல்லம்மா, நான் மன்னிப்பு கேட்டேல, வீட்டுக்குள்ள யாராவது வாங்க 2 பேரும். வேண்டாம் மாமா, பரவாயில்ல. இவருக்கு வேற மணியாச்சுங்கிறாங்க, கடைக்கு வேற போகணும்ல. வீட்டுல போய் சாப்பிட்டு தான் கடை கிளம்பணும். நான் வேற சமைக்காம வந்துட்டேன், இல்ல ஹோட்டல்ல கூட சாப்பிட்டுக்குவே மாமா. பரவாயில்ல, மணி ஆயிடுச்சு, நீங்க போங்க. அப்படியா? சரிம்மா, நான் உள்ளார போய் பாக்குறேன். ஏய் மணி, நீ பாத்து கூட்டிட்டு போ. மருமோல அதையெல்லாம் போட்டுருக்கு, வண்டியில வந்திருப்பீங்க, பாத்து போங்க. மாமா, கார்ல தான் வந்திருக்கோம். அப்படியா? சரி, கார்ல பாத்து போங்க. சரிப்பா. சரி, நானும் கிளம்புறேன் மாமா. அடுத்த வாட்டி வீட்டுக்கு வரும்போது சொல்லி அனுப்புறேன் உங்ககிட்ட. வடப்பாய் செஞ்சு வச்சுங்க, நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுறேன். சரிம்மா. அப்ப நான் வரேன் மாமா. போயிட்டு வாங்க. அடுத்த வாட்டி சாப்பிட வழியில வடை பாயசம், அதுல உனக்கு விஷம் கலந்து கொடுக்க சொல்றேன். அப்படியே செத்துட்டு சாவு. அப்படியா? அந்த வடை பாயசம் எடுத்து வந்து உனக்கு ஊட்டி விட்டு 2 பேரும் சேர்ந்து சாவோம். நான் மட்டும் தனியா போனோம். நான் மட்டும் போயிட்டினா நீ வேற ஆளை பாத்துருவ. அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. யார்கிட்ட? இந்த புஷ்பா கிட்டயா? போயா பேசாம போய் காரை ஸ்டார்ட் பண்ணு. கொஞ்சம் டச்சப் இருக்கு, பாத்துட்டு வரேன். நீ டச்சப்போ பிச்சப்போ எதையோ பாத்துட்டு வா. கார்ல தானே போறோம், இப்ப கூட டச்சப் பாக்கணும் மாடி உனக்கு. ஆமாயா, கார்ல போறோம், ஜம்முன்னு போறவர்களா பாப்பாங்க. அப்பா கொஞ்சம் நல்லா தானே, இந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா பேய் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பேசாம போடி. நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ணுவியா? என்னைய போடிங்கிற? போயா நீ கடைக்கு போய் வியாபாரம் பார்க்கணும்னு கொஞ்சம் கூட இங்கிதான் கிடையாது, இங்க உட்காந்து பேச வந்துட்டாரு. இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. நீ தானே வர சொன்ன என்னையா? நானும் பேச்சு நம்பி வந்தேன் பாத்தியா? என்னைய சொல்லணும். வீட்டுக்கு போய் பிஞ்ச செப்பாலேயே தலையில சொப்புன்னு அரைச்சுக்கணும். ஆமா பிஞ்ச செப்பல் ஒண்ணு கிடக்கு என்னோடது, அப்படியே எடுத்து அப்படியே தலையில அடிச்சுக்கோ. அப்புறம் நீ அப்படியே ரோஸ் கலர்ல மாறிடுவ. பாருடி, உனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல? நம்மளால யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது. ஆனா இங்க வந்து உன்னால சண்டையே வந்துருச்சு. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. வீட்டு நல்லா தூங்குவியா கொட்டை விட்டு? ஆமா இருந்தாலும் உங்க அம்மா மன்னிப்பு கேட்கல, என் மாமனார் தானே கேட்டாரு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். முழு தூக்கம் வராது, கொஞ்சம் அரை தூக்கம் வரும். உனக்குலாம் தூக்கமே வராதுடி, நீலாம் பேய் மாதிரி தான் உலாவிட்டு இருப்ப. பேசாம வா. பேசாம நீ போயா, எனக்கு டச்சப் இருக்குன்னு சொல்றேன். திருப்பி வா வாங்குற. நீ எதையோ பண்ணிட்டு வா. சீக்கிரம் வந்தீங்கன்னா கூட்டிட்டு போவேன் கார்ல. நீ நடந்துதான் வரணும். ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். அப்படியே வந்து தொலை, ஆனா 5 நிமிஷத்துல வந்துடணும். ஆமா, இங்க பாருங்க, பேசாம வீட்டுக்கு போயிட்டு அடுத்து கடைக்கு தான் கிளம்பணும். கடைக்கு போகாம காட்டுக்கா போறேன். பேசாம வாய முடிட்டு வாடி. எப்படியோ நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. நம்மளும் இங்க டச்ச போட்டு டக்குன்னு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். எனக்கு பிடிச்ச மாதிரி இங்க விஷயம் நடந்து போச்சு. போற வழியில அந்த ஆளை நைஸ் பண்ணி ஒரு பிரியாணியை வாங்கி வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம்குள்ளார போய் ஏசியை போட்டு போரையை போத்திட்டு பேசாம படுத்தணும். சரி இப்போ டச்ச போட்டு கிளம்புவோம். அப்புறம் அவ்வளவுதான், அந்த ஆள் விட்டுட்டு வேற போயிடுவான். அப்புறம் வெயில்ல நம்ம ஆட்டோல தான் போகணும். அப்புறம் கருத்து தான் போயிடுவோம். 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லி இப்ப 10 நிமிஷம் ஆகுது. என்ன சொல்ற? ஆட்டோல வந்துறியா, நடந்து வரியா, இல்ல கார்ல வரியா கூட? ஐயா விட்டுட்டு போயிடாதியா, 2 நிமிஷத்துல வரேன். ஆமா, நான் வீட்டை விட்டு போறேம்மா. துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டேன். என் பிள்ளைங்களை கூட்டிட்டு எப்பயும் நான் வீட்டுக்கு போயிடுறேன். என்னடி பேசுற? ஏன் வீட்டை விட்டு போறீங்க? அப்புறமா அவன் முன்னாடி அப்பா என்ன எப்படி பேசினாரு? எங்க வீட்டு விஷயம் நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இருந்தா அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அப்பா எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்கணும். அந்த ராட்சசி போய் சப்போர்ட் பண்ணா எனக்கு எப்படி இருக்கும்? அதுவும் அவன் முன்னாடி என்ன எப்படி பேசிட்டாரு அப்பா.
விடுடி, அப்பா அவன் மேல உள்ள கோவத்துல உன்ட்ட இப்படி பேசியிருப்பாரு. இதுக்காக நீ ஏன் வருத்தப்படுற? இல்லம்மா, அப்பா மனசுல உள்ளதா சொல்லியிருக்காரு. வேணாம், இதுக்கு மேல இருக்க கூடாது. நான் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு இப்பயே கிளம்புறேன் வீட்டுக்கு. ஒரு 10 நாளைக்கு இருக்கலான்னு வந்த அம்மா வீட்டுல இப்ப நான் 2-3 நாளே கிளம்புறேங்கிற. இனிமேட்டு எப்ப வருவியோ இருந்துட்டு போடி. ஏண்டி இதுக்கெல்லாம் போய் கோச்சிட்டு இருக்க? இல்லம்மா, அப்பாவே சொல்லிட்டாரு, வீட்டுல இருக்க பிடிக்கல போல இருக்கு. அப்பா நான் செலவு வைக்கிறேன் இப்படி கூட சொல்லியிருப்பாரு. அதனால வேணாம்மா, நான் வீட்டுக்கு போறேன். பாரு, உனக்கு இப்பயே சளி பிடிச்சிக்கிச்சு. வீட்டுல போய் என்ன பண்ணுவ? பிள்ளைங்களா வந்து இங்கதான் விளையாடுங்கிற. வீட்டுல ஒரு நாத்தனாக்காரி இருக்கா. வேணாடி, அவ போனதுக்கு அப்புறம் வேணா வீட்டுக்கு போ. அப்புறம் பிள்ளைங்க வேற சண்டை வருதுங்கிற. ஏண்டி நான் சொல்றதை கேளுவேன். இல்லம்மா, நான் முடிவு பண்ணா பண்ணதான். இதுக்கு மேல சொல்றது எதுவும் கிடையாது. பேசாம இரு. பிள்ளைங்களை போய் கூட்டிட்டு வா. முத இந்த துணிமையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், கிளம்புறேன். ஆட்டோ மட்டும் கொஞ்சம் சொல்லி வைக்க சொல்லுவோம், வீட்டுக்கு காட்ட சொல்லி. அம்மலா, நீ இப்ப எதுக்கு பேக தூக்கி வச்சிருக்க? எங்க போற நீ? அவ வீட்டுக்கு போறானா? நீ பாட்டுக்கு உன் மருமகளை சப்போர்ட் பண்ணி நம்ம மவளை காத்தோட விட்டுட்ட. அப்ப அவளுக்கு கோவம் வராதாக்கும். நான் எத்தனை வாட்டி சொன்னேன் வாய முடுங்கன்னு, கேட்டீங்களா? இதுக்காக தான் அப்படி சொன்னேன். நம்ம பொண்ணு கோவப்படாது, பொறுமையா போன்ட்டு. இதுக்காக ஏன் அமலா, இதுக்காகவா வீட்டு விட்டு போவ? நான் புஷ்பா மேல கோபத்துல தான் உன் மேல காமிச்சேன். அப்பாவே கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. இல்லப்பா, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பத்தி. பாட்டுக்கு 2 பேர் தான் இருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப செலவு வைக்கிறேன் அப்படி கூட சொல்லி நீங்க வீட்டு விட்டு போன்னு சொல்லிருப்பீங்க. நான் அப்படி சொல்ல போறேன்? உனக்காக பார்த்து எல்லாத்தையும் சேருவேன் நானு. உன்னை வீட்டு விட்டு போன்னு சொல்லுவேனா? ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டே, விடுமா. வேணாப்பா, வேணாம். இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. டாடி, அதான் உங்க அப்பாவும் எல்லாம் எடுத்து சொல்றாருல, அப்புறம் என்ன உனக்கு? நீ சும்மான கிளம்பா. உனக்கு என்ன? உன்னை யாராவது எடுத்து பேசியிருந்தா அப்போ உனக்கு புரியும். என்னைய தானே பேசினார் அவரு. உங்க அப்பா கிட்ட உனக்கு சப்போர்ட்டா தானே பேசிட்டு இருக்கேன். வந்தவ ஒரு 10 நாளைக்கு இருப்பாளா? ஏன்னா அது அண்ணனுக்கு ஒரு சின்ன கோவத்தினால வீட்டை விட்டு போறாளாம். என்ன சொல்றது, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது. இது சொன்னாலும் மூக்க வளைஞ்சிரும், இல்ல நீர் தண்ணியோட கோவம் வந்துடும். ஆமாம்மா, நாங்க இந்த காலத்து மனுஷங்க தான். அந்த காலத்து ஆளுங்க மாதிரி கிடையாது. எங்களுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அதான் சொல்றேன், கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. சம துணி பைய உள்ள எடுத்து வை. போ, போய் சாப்பிட்டுட்டு போய் படுப்போ. கிளம்புறாளாம் வீட்டுக்கு ஆளும். இப்ப நான் மாப்பிள்ள ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரா வாடி வீட்டுக்குன்னு? இல்ல மாமியார் தான் கூப்பிட்டுச்சா வானே? ஒன்னும் பேசல. அப்புறம் எதுக்கு கிளம்புற? இதே நாத்தார் வந்திருக்கான்னு சொன்னேன். வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலமா? ஒரு 10 நாளைக்கு இங்க தங்கிட்டு போறேன்னு சொன்னேன். அதுக்கு இருப்பியா? ஒண்ணுலதா விஷயத்துக்கு பேக தூட்டி கிளம்புறியான். பேசாம வாய முடிட்டு போய் பறி போடி. இவ படுக்க கூட வேணாம், சாப்பிட்டு போய் படு. நான் படுக்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். பேக தூட்டி கிளம்புறேன் நானு. ஒரு அடிதான் வாங்குவா அவ, பாத்துக்கோ. ஆனா எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கிறது உனக்கு? உங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது. விட்டுட்டு இங்க சண்டை போட்டு இங்கே வர சமாளிச்சிருக்கீங்களாங்க. அதே மாதிரி தானே என்ன நடந்துச்சு? ஒரு சின்ன பிரச்சனை. அப்பா உங்க அப்பா சொல்லிட்டாரு, எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கணும்னு. இது என்ன பெரிய அது மாதிரி பெருசாக்கிட்டு இருக்க நீ? நானும் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு தானே இந்த உனக்காக. பிள்ளைங்க வேற ஆசையா அம்மா வச்சுட்டு வந்துருக்குங்க. போறான் பைய தூக்கிட்டு. போடி, முத நீர்க்கல்ல தொடச்சிட்டு போய் உட்காருப்போ. உனக்கு என்ன இங்க வேலை? போ, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். முத கடைக்கிளம்பு நீயும். அப்புறம் நீங்க இருந்தீங்கன்னா இல்லை நீயும் பேசிடுவா வாய் தவிர. அப்புறம் அவளுக்கு கோவம் வந்துடும். முத நீ சாப்பிட்டு கடைக்கிளம்பு. வந்து சாப்பாடு எடுத்து வை லட்சுமி, நான் கடை கிளம்புறேன். தட்டை எடுத்து வைங்க, வந்து சாப்பாடு போடுறேன். சரி லட்சுமி. அம்மலா, அப்பா பேசுனது தப்புதாம்மா, இனி மன்னிச்சிடு. நான் சொன்ன வார்த்தை உன்னை பாதிச்சிருச்சுன்னா இந்த அப்பா வேணா ஒரு அடி எடுத்துக்கோமா. வீட்டை விட்டு போவாதம்மா. இங்க 10 நாள் இருக்கிறேன்னு சொன்னேன், இருந்துட்டு போமா. பெரிய மனுஷன் இவ்வளவு தூரம் பேசுறாரு, அப்புறம் நான் காது கேக்குதா இல்லையா? உழுதுலடி அந்த சாக்கடை ராட்சசி. அவளே வீட்டை விட்டு கிளம்பிட்டா. ஒண்ணுல விஷயத்துக்கு சண்டை போட வந்தவ அவளே கிளம்பிட்டா. இப்ப என்ன நீ பண்ற? அப்பா இருக்கும் தான் கொஞ்சம் கோவமா பேசினேன். நானும் அழுதுட்டு பேசுன்னு வச்சுக்கோ. உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு அவங்க அப்பாவும் நினைச்சுக்குவாரு. அதனாலதான் நான் சொல்றேன். அம்மா கிட்ட 10 நாளைக்கு இருக்கிறேன்னு சொன்னீல, இருந்துட்டு போடா ப்ளீஸ் டா. அம்மாவும் தனியா தானே இருக்கேன். பேரம்பத்திங்களை பார்த்ததும் எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. இப்ப என்ன சட்டு போட்டுன்னு கிளம்புறீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? சரிம்மா, உனக்காக நான் இருக்கேன். சரி வா, முத சாப்பிடு. பிள்ளைங்களே கூட்டிட்டு வா. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு கொஞ்சம் படு. அதுக்கப்புறம் மற்றவையெல்லாம் பார்த்துக்கலாம். முத பேகை தூக்கி ஓர தள்ளு, சரியா? சரிம்மா.